இஸ்ரேலின் முக்கிய துறைமுகத்தை முடக்கும் ஏமன். இஸ்ரேல் வர்த்தகத்தை நிறுத்துமாறு கப்பல் நிறுவனங்களுக்கு கட்டளையிட்ட ஹவுதிகள். ஏமன் ஆயுதப்படை இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் காசா தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏமன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய துறைமுகத்தை புதிய இலக்காக ஏமன் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் முற்றுகையால் காசாவில் ஏற்பட்டுள்ள பட்டினி கொடுமைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஏமன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி குறிப்பிடும் போது, எங்களின் அறிவிப்பு மற்றும் எதிர்கால எச்சரிக்கைகளை மிகுந்த தீவிரமாக கருதுமாறு ஹைஃபாவிற்கு கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு எச்சரித்தார். முன்னதாக ஏமன் ராணுவ அழுத்தத்தால் வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்திய ஈலாட் எனப்படும் அல் ரஷ்ராஸ் துறைமுகத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் எதிர்ப்பிற்கும் ஆதரவாக ஏமன் ராணுவம் தங்கள் முற்றுகையை மேலும் விரிவாக்கம் செய்ய தயங்காது என்று பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி மீண்டும் உறுதிப்படுத்தினார். காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து முற்றுகை முழுமையாக நீக்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்க்கும் பாலஸ்தீனத்தின் உரிமையை ஆதரிப்பதில் சனாவின் நிலைப்பாடு உறுதியாக உள்ளது என்பதையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். ஹைஃபா துறைமுக முற்றுகை என்பது ஏமன் தலைமையிலான விரிவடைந்து வரும் இராணுவ பிரச்சாரத்தின் சமீபத்திய கட்டமாகும். மே 4 அன்று பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து இஸ்ரேலிய அதிகாரிகள் மீது முழுமையான வான்வழி முற்றுகையை ஏமன் ஆயுதப்படைகள் அறிவித்தன. பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து பல தாக்குதல்களை முன்னெடுத்து நடத்தின. குடியேறிகளை பதுங்கு குழிகளுக்குள் குடியேற வழிவகுத்தது. மேலும் ஏமன் தலைமை சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளை விடுத்தது. இஸ்ரேலிய வான்வெளியை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அவர்களை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அழுத்தத்திற்கு அடிபணிந்த இஸ்ரேல் காசாவிற்கு உதவிகளை அனுமதிப்பதாக அறிவிப்பு. நாங்கள் காசா முழுவதையும் கைப்பற்றப் போகின்றோம். இஸ்ரேல் அதை முழுவதுமாக செய்து காட்டும் என்று நெதன்யாகு அச்சுறுத்தியுள்ளார். மேலும் இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் ஒரு சிவப்பு கோட்டை நெருங்கி வருவதாகவும் காசாவிற்கு உதவியை மீண்டும் அனுமதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் நெதன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேலின் ஆதரவாளர்களான அமெரிக்க செனட்டர்கள் சிலர் நெதன்யாகுவிடம் போரை வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்றும், ஆனால் காசாவின் பஞ்சத்தின் படலங்களை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக நெதன்யாகு தனது வீடியோவில் கூறியுள்ளார். இதனிடையே சர்வதேச அழுத்தங்களால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா மக்களின் பட்டினியை குறைக்க குறைந்தபட்ச அனுமதியை அனுமதிப்பதாக அறிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் உதவி தடையால் காசாவில் 2 மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடுவதாக WHO தலைவர் எச்சரித்துள்ளார். மேலும் சுமார் 1,60,000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் எல்லையில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களை தடுத்து வேண்டுமென்றே இஸ்ரேல் காசாவில் பட்டினியை உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார். நவம்பர் 2023 முதல் 617 புற்றுநோய் நோயாளிகள் உட்பட காசாவிலிருந்து 7,300க்கும் மேற்பட்ட நோயாளிகளை மருத்துவ ரீதியாக வெளியேற்றுவதற்கு WHO வசதி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னும் உடனடி மருத்துவ தேவைகளுக்காக காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 11 பேர் உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 136 பேர் இறந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 364 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலிய தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இறப்பு எண்ணிக்கை 53,475 உயர்ந்துள்ளது. மேலும் 1,21,398 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த மார்ச் 18 முதல் காசாவில் சுமார் 3,340 உயிரிழப்புகளும் 9,357 காயங்களும் பதிவாகியுள்ளன. இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலில் டெய்ர் அல் பலாவில் உள்ள அபு சாம்ரா குடும்பத்தின் வீட்டை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் குறிவைத்ததில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அல் மயாதீனின் நிருபர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது தாக்குதலில் காசா நகரின் அல்தராஜ் பகுதியில் உள்ள மூசா பின் நுசைர் பள்ளியின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் 2 தற்கொலை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தின. அந்த பள்ளி இடம்பெயர்ந்த பொதுமக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தது.
இதில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் பலர் காயமடைந்தனர். மூன்றாவதாக மேற்கு அல் நுசைரா தகுதிகள் முகாமில் உள்ள ராட்டி எரிபொருள் நிலையத்தை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதில் பல குழந்தைகள் உட்பட 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர்.